மலேசிய வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு KPKT நாட்டில் 107 கைவிடப்பட்ட வீடமைப்பு திட்டங்களுக்கு காரணமான மேம்பாட்டாளர்கள் மற்றும் நிறுவன இயக்குநர்களை கருப்பு பட்டியலில் சேர்ப்பதன் மூலம் வீட்டு உரிமையாளர்களை பாதுகாப்பதற்கும் சொத்துத் துறையில் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கும் தனது உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளது. இந்த கைவிடப்பட்ட திட்டங்களால் 15,553 வீடு வாங்குபவர்களும் கிட்டத்தட்ட 30,000 வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை டிசம்பர் 2022 முதல் 26 கைவிடப்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளன. வீடமைப்பு மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்கள் புதிய உரிமங்கள் பெறுவதிலிருந்து தடுக்கப்படுவார்கள். மேலும் அவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும். அது மட்டுமின்றி தற்போதுள்ள மறு ஆய்வு கடுமையான மேற்பார்வையையும் வீடுகளை வாங்குபவர்களுக்கு வலுவான பாதுகாப்பையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மேம்பாட்டாளர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறினால் வாங்குபவர்கள் தீர்ப்பாயம் அல்லது நீதிமன்றம் மூலம் நிவாரணம் பெறலாம் என்று துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அதிரா சாபு எடுத்துரைத்தார். இந்த நடவடிக்கை சந்தையில் உயர் நெறியும் ஒருமைப்பாடும் மீட்டெடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துவதுடன் வீடுகளை வாங்குபவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதையும் உறுதி செய்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.